நீங்கள் ஆஃபீஸ் போகிற உமனா அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கானது தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சு வச்சிட்டோன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோ ஒரு நாள் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுதும் இதை வந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்ல பழுத்த பழமாக தக்காளி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதை சேர்த்துட்டு நம்ம செவக்க வறுத்துக்கலாங்க. படப்படன்னு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதோட மனம் வந்து நல்லா வரும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது செய்யும் பொழுது நல்ல எண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பாருங்கள் இந்த சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து செய்யும் பொழுது சட்டுன்னு தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. தண்ணி இல்லாமல் தான் இதை நம்ம செய்யணும். அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த தண்ணியிலேருந்து இந்த தக்காளியிலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. இப்போ இதை ஒரு முறை வந்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதெல்லாம் செய்யணும். மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இன்னுமுமே நல்லா வேகட்டுங்க. பாருங்கள் இப்போது மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து முழுமையாக ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறமா மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கனமான கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 முழு பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி உரலில் போட்டு இடித்து ஒன்றா மாதியமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருக்கிற அந்த மீதி இருக்கிற பேஸ்டெல்லாம் கை வச்சு வலித்து சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடக்கூடாது. நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம இந்த ரெசிபி செய்யும் பொழுது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கருகாமல் வரும். அதுக்காக தான். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்க்கும் பொழுது அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொதிக்கும் பொழுது மேலே வந்து தெறிக்கும். அதனால் தட்டை வந்து மூடி வச்சுட்டு நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்குங்க. இது நல்லா வந்து திக்காகி கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இப்போ பாருங்கள் இது நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ணெயுமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இதோட சுவையும் மனமும் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.